செமஸ்டர் எக்ஸாம்ல பாட்டு எழுதலாமா இல்ல ஒரு படத்தோட கதை எழுதலாமா இல்ல நமக்கு பிடிச்ச கதை எழுதலாமா இல்ல லவ் ஸ்டோரி எழுதலாமா இப்படின்ட்டு நீங்க செமஸ்டர் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு தோணி இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் சொன்னதெல்லாம் எழுதுனா என்ன ஆகும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் க்ரோ வித் அருண். எனக்கும் உங்களை மாதிரி செமஸ்டர் எக்ஸாமில் பாட்டு எழுதலாமா இல்லை படத்தோட கதை எழுதலாமா இல்லை லவ் ஸ்டோரி எழுதலாமா அப்படின்னு தோணுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா, அவனுங்க ஒவ்வொரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு வந்தோடனே மாப்பி நானே கதை எழுதுனேன்டா, மச்சி நானே படத்தோட கதை எழுதுனேன்டா, நானே பாட்டு எழுதுனேன்டா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது. என்னடா இது, இவனுங்க பாட்டுக்கு கதை எழுதுறானுங்க பாட்டு எழுதுறேன்னு சொல்கிறானுங்களே, அப்போ யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் பேப்பர் திருத்துறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ண தெரியுமா, நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹவக் பிரதர்ஸோட ஒரு சாங் எழுதினேன். அது இந்த சாங் தான். இந்த சாங்கை அப்படியே எக்ஸாம் ஹாலில் அந்த பாட்டை நான் எழுதிட்டேன். எழுதணும் மட்டும் விடாமல் அதை அண்டர்லைனும் பண்ணி அதை மார்க்கும் பண்ணிட்டேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே அவங்க அந்த பாட்டை பார்த்துட்டாங்க. பார்த்து என்ன பண்ணாங்க தெரியுமா, எனக்கு ரிசல்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது என்னோட செம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் இப்போ நான் ஒரு சப்ஜெக்டில் அந்த பாட்டு எழுதியிருக்கிறேன்னா அந்த செமஸ்டரில் நான் எத்தனை சப்ஜெக்ட் எழுதுறேனோ அது எல்லாத்துலேயுமே ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு அது பண்ணுவாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட காரணம் கேட்க யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. வெரி சாரி சார், ராங் நம்பர். அந்த கால் அட்டன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் நேரில் யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அவங்க நல்லா கழுவி ஊற்றுவாங்க. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்பாடா முடிஞ்சுதேன்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு ஃபைனாக போட்டுருவாங்க. தி நெக்ஸ்ட் டே யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா. ஃபைனாக போட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதின பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஒரு செமஸ்டருக்கு 10 பேப்பர் எழுதணும்னா 10 பேப்பரும் அரியராக மாறிடும். எங்கள் காலேஜில் செமஸ்டருக்கு ஒரு பேப்பருக்கு 100 ரூபா வாங்குறாங்க, 10 பேப்பருக்கு 1000 ரூபா, ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 8000 ஃபைனாக கட்டுற மாதிரி வந்தது. ஸோ அந்த ஃபைன் கட்டுனா தான் நீ அடுத்த செமஸ்டர் எழுத முடியும் அப்படின்ட்டு எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஏன் நான் பாட்டு எழுதுனேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் அதைத்தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பையன்தான் நான்ட்டு இல்லை, நிறைய பசங்க அந்த மாதிரி தான். டே இது நீ பண்ணாத அப்படின்னா அவங்க அதைத்தான் வேணும்னே பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஆசை வந்த உடனே நான் எங்கள் சார்கிட்ட தான் கேட்டேன், சார் இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் இல்லை எக்ஸாம் பேப்பரில் பாட்டு எழுதலாமா இல்லை படத்தோட கதை எழுதலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, தயவு செய்து அந்த மாதிரி பண்ணிடாத அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டால், இல்லை நீ பண்ணாத அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஏன் அந்த கொஸ்டின் என்னை தூங்கவே விடலை. ஸோ நம்ம பாட்டு எழுதலாம் என்னதான் ஆயிரும் அப்படின்ட்டு நானும் ஒரு ஆர்வத்தில் பாட்டு எழுதிட்டேன். அதுக்கான ஃபைன் பார்த்தீங்கன்னா 8000. ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இந்த செமஸ்டர்னு இல்லை, எந்த செமஸ்டரில் நீங்கள் பாட்டு எழுதினாலும் உங்களை டிபார் பண்ணிடுவாங்க. எந்த செமஸ்டர் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த செமஸ்டர் டிபார் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபைனாக போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரியர் ஃபீஸ் கட்டணும். இதுக்கப்புறமாவது உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா அதுக்கு பதிலாக பாட்டோ இல்லை படத்தோட கதையோ எழுதாதீங்க. ஸோ ப்ளீஸ், பட்டமாக சொல்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் எழுத ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. என்ன ப்ரோ நீங்களே ஆன்சர் தெரியாமல் பாட்டு எழுதுனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆன்சர் தெரியாமல் பாட்டு எழுதலை. எனக்கு பிபிஏ ரொம்ப பிடிக்கும், பிஸ்னஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் சார் சொல்லி கொடுக்குறத விட அதிகமான நாலேஜ் தான் நான் எப்பயுமே கெயின் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த பேப்பருக்கு ஆன்சர் தெரியும். நான் வேணும்னே தான் பாட்டு எழுதினேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம்லேருந்து 4th செம் மட்டும் எல்லாமே ஆல் கிளியர் தான். எல்லாத்துலேயுமே நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவேன். 5th 6th வேணும்னே நான் ஆப்பு வச்சுக்கிட்டேன். எனக்கே 6th செமஸ்டர் அது ஒரு நல்ல கதை. அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், வேணா போய் பாருங்கள். ஓகே, செமஸ்டர் எக்ஸாமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1 மார்க் தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேயே எழுதிடாதீங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு அந்த ஆன்சர் சொல்ல யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ 1 மார்க்குக்கு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் செக்ஷன் ஏன்னு போட்டு 1 மார்க்குக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ எழுதிடாதீங்க.
செக்ஷன் சி 5 மார்க் இல்லைன்னா 8 மார்க் எழுத பாருங்க. ஏன்னா நீங்க 2 மார்க் 3 மார்க் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் உங்களால எழுத முடியாம போயிடும். அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஸோ நீங்க ஸ்டார்டிங்கே 5 மார்க்கோ இல்லை 8 மார்க்கோ கவர் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் போனா பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்குக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ரெண்டாவது 5 மார்க் இல்லை 8 மார்க் எழுத பாருங்க. மூணாவது டிப்ஸ் என்னன்னா, உங்களுக்கு 2 5 மார்க் தெரியலன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க எழுத போற சப்ஜெக்டோட ஆன்சரே தெரியலன்னா நல்லா அந்த 1 மார்க் கொஸ்டினையோ இல்லை 2 மார்க் கொஸ்டினையோ உத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது அதை ஒரு கொஸ்டினா கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு நீங்க இந்த கொஸ்டினே எடுத்து எழுதலாம். இல்ல ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க ஒரு 5 மார்க்குக்கு ஸ்டார்டிங்ல இருந்து 1ஆவதுல இருந்து 10ஆவது மட்டும் இருக்கிற இது நான் ஆன்சர் யாருக்கு தெரியாதோ அவங்களுக்கு சொல்றேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணாதீங்க. 100ல ஒருத்தருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். உண்மையில ஆன்சர் தெரியாம இருக்குல்ல, அவங்க இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, 5 மார்க்கோ இல்லை 8 மார்க்கோ 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா 1 மார்க்ல 1ல இருந்து 10 மட்டும் இருக்கும்ல, அதை அப்படியே எழுதாம ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி, அதாவது ஒரு பேராகிராஃபா ஃபார்ம் பண்ணி பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு தெரியாம இருக்கும்ல, அப்போ நீங்க 10ல இருந்து 1 அந்த மாதிரி எழுதுங்க. யாராவது 100ல ஒருத்தருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம உங்க பேப்பர் திருத்தனவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தா ஓகே, அந்த பையனை ஆன்சர் தெரியாம ஏதோ எழுதி விட்டுருக்கான், பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு மார்க் போடலான்ட்டு மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஆன்சர் தெரியலனா மட்டும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க்ல இருக்கிற 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை ஒரு பேராகிராஃபா ஃபார்ம் பண்ணி எழுதுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு 5 மார்க்கோட நம்பரை போட்டுருங்க. என் லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லையும் நோ அரியர், செகண்ட் இயர்லையும் நோ அரியர், அப்படியே கட் பண்ணீங்கன்னா அடுத்த செமஸ்டர் 16 அரியர் வந்துருச்சு. நான் இந்த 16 அரியரை பார்த்து ஹானஸ்டா சொல்றேன், பயப்படவே மாட்டேன். ஏன்னா இதையவே பார்த்து பயந்துட்டேன்னா இன்னும் என் லைஃப்ல எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வர காத்திருக்கு. அதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். அதனால என்ன நடந்தாலும் சரி நான் பயப்படவே மாட்டேன். தைரியமா இந்த 16 அரியரையும் ஃபேஸ் பண்ணேன். நான் ரிக்ரெட்டான ஆயிருக்கேன், ஏன்டா பாட்டு எழுதுனன்ட்டு ரிக்ரெட் ஆயிருக்கேனே தவிர பயந்தது கிடையாது. ஐயோ 16 அரியர் ஆயிருச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் மொத்தம் இந்த 16 அரியரை கிளியர் பண்ணி அந்த டிகிரியை ஈஸியாக வாங்கிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் சொன்ன இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதே நான் சொன்ன அந்த சாங் எழுதுனா என்ன பிரச்சனையாகும், இல்லை படத்தோட கதை எழுதுனா என்ன பிரச்சனையாகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. நான் பட்ட மாதிரி நீங்கள் யாரும் படக்கூடாது. அதுக்காக தான் என் மானம் போனாலும் பரவாயில்லன்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் யாருமே எக்ஸாமில் ஆன்சர் தெரியலன்னா வேற எதையாவது ஆன்சருக்கு ரிலேட்டடாக இருக்கிறத கூட எழுதுங்க. இந்த பாட்டோ இல்லை இந்த படத்தோட கதையோ எழுதிடாதீங்க ப்ளீஸ். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.